தான். அதனால அப்பன்னா என்ன, பெருமாளோட சேர்ந்திருந்தா அனவரதமும் பிராட்டியும் பெருமாளும் பிரியாதவர்கள். அதனால அந்த பிராட்டியினுடையதான ஒரு ஆலிங்கனம் சமயத்தில் அந்த செவிப்பூ எவ்வளவு அந்த சுகந்தம் வீசுமோ அந்த சுகந்தமானது இன்னி வரைக்கும் பெருமாள்கிட்ட இருக்கும், அந்த தோளில் வீசுறதுங்கிறது. அதனால தான் ஆண்டாளும் கேட்கும் பொழுது, கிருஷ்ணா நீ உனக்காக நான் விரதம் இருக்கேன், நீ எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் வந்து எதுவுமே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும் எல்லாம் சொல்கிறா இல்லையா. அதனால் எனக்கு நான் நெய் சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன், மலரிட்டு சுகந்தமான மலரை நான் சூட்டிக்க மாட்டேன், நாம் முடியும் எல்லாமே நாம் முடியும் செய்யோம் தான். நீனா கண்ணா நீனா செஞ்சீங்கன்னா நான் பேசாமல் இருப்பேங்கிறான். நீ புஷ்பம் கொடுத்து புஷ்பம் சூட்டி விட்டீங்கன்னா தலையை காட்டுவேன், நீ வந்து ஆபரணங்கள் கொடுத்து நீ போட்டுக்கோன்னு சொன்னால் போட்டுப்பேன். ஆனால் நான் தனியாக இருக்கச்சே உன்னை பிரிஞ்சு இருக்கச்சே நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன், இதுதான் என்னுடைய பிரத அனுஷ்டானம். அப்போ தான் கண்ணன் கஷ்டப்படுவானோ, ஆபரணங்கள்லாம் சாத்திக்காமல் இருக்காளே, புஷ்பம் வச்சுக்காமல் இருக்காளே, நாள்தோறும் பின்னாலே எழுந்து ஸ்நானம் பண்ணுறாளே இந்த குளிரில் கூட அப்படின்னு பெருமாள் இறங்குவானோ. பக்தன் கஷ்டப்பட்டா பெருமாள் இறங்குவானோ. ஆனால் கிருஷ்ணன் கடைச்சுட்ட பெருக்கு சொல்கிறா, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம். அப்பா கூடாரை அவளுடைய கூடாரை வெல்லும் யாரும் கூட கூடலையோ அவளெல்லாம் வெல்லக்கூடியவன் நீ. ஆனால் உன்னோட கூடினவர்களை நீ வெல்ல முடியாது, அங்கே நீ தோத்து போயிடுவ. அதனால நான் சொல்கிறேன், ஆண்டாள் சொல்கிறா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யாம்பெரு சம்மானம். எனக்கு நீ சம்மானம் கொடுக்கணும்னா என்னென்ன நான் கேட்குறேன், என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே, எனக்கு தோல் வளை வேணும், தோடே காதுக்கு தோடு வேணும், காதுக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த செவிப்பூ வேணுங்கிறா. எப்படி இங்கே சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறாளோ செவிப்பூ வேணும். அதனால் தோடே செவிப்பூவே பாடகமே அதை வளையல்கள் காலில் இருக்கக்கூடிய தண்டை பாடகமே எந்தனைய பல்கலனும் இன்னும் ஏதாவது நீ கொடுத்தாலும் நான் போட்டுக்கிறேன் யாமணிவோம், ஆனால் நீ என் கூட இருக்கணும். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வடிவார கூடியிருந்து உன்னோட கூடியிருக்கிறதா எனக்கு உத்தேசம், கூடியிருந்து குளிர்ந்தேலோ அப்படிங்கிறா இல்லையா. அந்த மாதிரி சீதையினுடையதான செவிப்பூனுடையதான நறுமணமானது கருடன் வந்து ராமபிரான ஆலிங்கனம் பண்ணிக்கும் பொழுது அந்த ஆலிங்கனத்தில் அந்த வாசனை தெரியறதான். சுவாமி தேசிகன் அப்படி அனுபவிக்கிறார். அப்படி ஒரு ஆலிங்கனத்தை பண்ணிட்டார் அப்படின்னு அனுபவிக்கிறார். இது கம்பன் வந்து நாகபாச படலம் அப்படின்னு கம்பநாட்டு ஆழ்வார் பண்ணக்கூடியது. அது கம்பராமாயணத்தில் இருக்குது. கம்பராமாயணத்தையே அரங்கேற்றம் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்படுவாளாம். ஒரு கவிதை எழுதிட்டாலோ ஒரு கதை எழுதிட்டாலோ அதை அரங்கேற்றம் பண்ணணும்னா பெரியவா முன்னிலையில் சாஸ்திர வாய்ச்சவா அவள் முன்னிலையில் அரங்கேற்றம் பண்ணணும், அவள் அங்கீகாரம் பண்ணணும். அப்படி ஒரு கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு தசையாம். ஏன் நம்முடைய காது வழி கேட்ட செய்தி பார்த்தேன்னா நம்முடைய நம்மாழ்வார் அவருடைய இதான சிஷ்யர் பராங்குசதாசர்னு பேர். அவர் நம்மாழ்வாருக்கு பின்னாடி பிற்காலத்தில் அவர் அந்த அருளிச்செயல் நம்மாழ்வாருடைய அருளிச்செயலை வச்சுட்டு இது வந்து சங்கத்தமிழ் மாலை எல்லாராலையும் கொண்டாடப்பட்டது அப்படின்னு ஒரு ஜெயகோஷம் போயிட்டு அடியாளர்களோடு போயின்னு இருந்தாலும் மதுரை பக்கம் பேர்ப்பா, அங்கே தானே சங்கம் வளர்க்கக்கூடியது இலக்கியங்கள்லாம் போற்றக்கூடிய இடமாச்சே. அவள் வந்து என்ன பண்ணுறா, நீங்களா அவள் பராங்குசதாசர் நீங்களா வந்து இதை வந்து சங்கத்தமிழ் மாலை எல்லாரும் கொண்டாடுறது அப்படின்னு நீங்களா உங்கள் ஆச்சாரின்னு சொல்லக்கூடாது. எங்களுடைய சபையில் இது இந்த தமிழ் சபையில் அங்கீகாரம் ஆகணும், இலக்கியத்தை நாங்கள் கொண்டாடணும், நாங்கள் தான் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், அப்போ தான் இது கொண்டாடணும், சங்கத்தமிழ் மாலைன்னு சொல்லலாம். நீங்களாக கொண்டாடக்கூடாதுங்கிற அதுக்கு என்ன, எங்களுடைய ஆச்சாரியின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் பண்ணினதான அருளி செயல் அவ்வளவு உத்தமமானது, அதனால் நாங்கள் நீங்கள் எப்படி சொன்னாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம்னாலும். அப்போ அனல்வாதம் புனல்வாதம்னு ரெண்டு. அனல்வாதம் அப்படின்னா இவ எழுதின கவிதையை ஒரு ஓலையில் எழுதி அதை அக்னி இருக்கோ இல்லையா, அக்னியில் போட்டுடணும். அந்த அக்னியில் போட்டால் அந்த அக்னியில் அது பொசுங்காமல் திருப்பி யார் போட்டாலும் அவள் கைக்கு வந்துடுத்துன்னா அது அந்த கவிதை வந்து உத்தமமான கவிதை, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேவதைகள்லாம் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நமக்கு நிதர்சனமாக ஆகும்.
புனல்வாதம்னு ஒன்று. புனல்னா ஜலம், இந்த காவிரி புனல் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, காவிரி புனல், காவிரி சூழ்ந்துன்றதான அரங்கம்னு சொல்கிறா. புனல்னா ஜலம். புனல்வாதம்னா மதுரையில் வந்து வைகை நதி ஓடிண்டே இருக்கும். இப்போ தான் வற்றி போயிடுத்து, வட்டாத ஜீவநதியாக ஓடிண்டே இருக்கும். அவ்வளவு வேகமாக போகக்கூடிய வைகை நதியில் அவள் அந்த வித்வான்களுக்கு முன்னாடி ஒரு ஓலையில் எழுதி அதை வந்து வைகை நதியில் போடணும். அந்த போகிற வழி இது இப்படி ஓடின்னு இருக்குன்னா அந்த பக்கமாக அந்த ஓலை அப்படி போயிடாம இப்படி தாவி தாவி தவக்களை மாதிரி இப்படி தாவி தாவி எதிர்த்துட்டு வந்து அவளுடைய கைக்கு வரணுமா, அந்த அலையோடு போகாதபடி. அவ்வளவு அதில் ஒரு சக்தி இருந்தால் தான் அவள் அங்கீகாரம் பண்ணுவாளாம். இது நல்ல கவிதை அப்படின்னு எல்லாரும் சங்கத்தமிழ் மாலைன்னு கொண்டாடும்படியாக, எல்லாரும் கொண்டாடும்படியாக அங்கீகாரம் கொடுப்பாளாம் அங்கே இருக்கக்கூடிய பிரமுகாலாம். அதனால் அப்படி பண்ணணுன்னு உடனே அதுக்கு என்ன அங்கே தாராளமாக சித்தமாக இருக்கும், நீங்கள் எங்கே வர சொன்னாலும் வரலோன்னு. முதல்ல அனல்வாதம், அப்புறம் புனல்வாதம். அனல்வாதத்துக்கு வந்தால் நீங்கள் வந்து உங்கள் ஆச்சாரியன்னு சொல்கிறீங்களே நம்மாழ்வார்னு அவர் பண்ணியிருந்தானே ஸ்ரீசூக்தி ஏதாவது ஒரு கவிதை எழுதினு வந்திருக்கீங்களா, அதை கொடுங்கோ அப்படின்ன உடனே அந்த பராங்குசதாசருங்கிறவர் அவர் என்ன நினச்சாராம், கவிதை வந்து நம்மாழ்வாருடைய எல்லா ஸ்ரீசூக்தியுமே 100க்கு மேலே பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும். முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும். மன்னியனல் பொருள் பெரிய திருவந்தாதி மரபாதபடி 87 பாட்டும். பின்னுரைத்ததோர் திருவாய் மொழிய போதும் பிழையர 1102 பாட்டும். இன்னி